நீங்கள் முதல் தடவை வெள்ளையங்கிரிக்கு மலைப்பயணம் போக போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோவில் வெள்ளையங்கிரி மலை ஏறுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெள்ளையங்கிரி மலை பயணத்தை மேற்கொள்ள முடியாத நிறைய பேருக்கும் இந்த வீடியோவை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். எங்களோட வெள்ளையங்கிரி மலை பயணம் பார்த்தீங்கன்னா சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாங்க ஆரம்பிச்சது. நாங்கள் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸில் தான் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தோம். ஸோ கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. பயணம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா மதியம் கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும். நாங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் போய் இறங்கணும். ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு சுட்டரிக்கிற வெயில் தாங்க இருந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இப்போ கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரினாலே அது ஈஷா யோகாவோட வருது அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஸோ அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஷா யோகாவுக்கு போகிற நிறைய பஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதில் ஏறினீங்க அப்படின்னா வெள்ளையங்கிரிக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு ஜங்ஷனில் இறக்கி விட்ருவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் பூண்டின்ற ஒரு கிராமத்துக்கு போகிறதுக்கான பஸ்ஸு ஏறினீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் உங்களை கொண்டு போய் அங்கே நிறுத்திடுவாங்க. ஸோ ஃபைனலி இப்போ இங்கே வந்துட்டோம். மலை அடிவாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உணவுகள் அங்கே மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் மேலே போனீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கீழேயே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை வந்து கம்மி பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நீங்கள் பாத்ரூம் ஏதாவது போகணுன்னா இங்கேயே வந்து போயிடுங்க. எதுக்குன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் வசதி சுத்தமாக கிடையாது. ஸோ நீங்கள் குளிக்கணும் இல்லை பாத்ரூம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கீழேயும் வந்து ரொம்ப க்ளீனாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நண்பர்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு பெருசாக டயர்னஸ் தெரியாதுங்க. ரொம்ப இனிமையாகவும் இருக்கும். ஸோ எங்களோட பயணத்தை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒரு 15 பேர் வந்திருந்தோம். ஸோ ஒரு குரூப்பாக தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். நாங்கள் எப்போ இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணோங்க. சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாள் சரியான கூட்டங்க. 9 மணி நேரம் டைம் ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார் சாமியை பார்க்க மேலே ஏறுறதுக்குன்னு. ஸோ அவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் பாருங்கள், நான் ரிட்டர்ன் வரும்போது எடுத்துருப்பேன். எப்படி எவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காலணிகள் பாதுகாப்பு நிலையம்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கே வந்து உங்களுடைய காலணிகளை நீங்கள் அங்கே விட்டுட்டு போகலாம். ஒரு டோக்கன் ஒன்று வாங்கிட்டு நாங்கள் எங்களுடைய காலணிகள் அனைத்தையும் நாங்கள் கழட்டி வச்சுட்டோங்க. ஏன்னா மேலே ஏறும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வழுக்கும். ஸோ வெறும் காலில் நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய பைகளை கூட நீங்கள் வைக்கிறதுக்கு இங்கே க்ளோக் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அங்கேவும் நீங்கள் ஒரு டோக்கன் போட்டுட்டு பாதுகாப்பாக உங்களுடைய பொருட்களை வச்சுட்டு போவாங்க. அடுத்ததாக மேலே ஏறத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த மூங்கில் குச்சி. ஸோ உங்களுக்கு தேவையான மூங்கில் குச்சியை நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு வெளியே வந்து கத்தி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி பத்தாதுரா, இருறா சாமி கும்பிட்டு போகலாம்டா. பின்னாடி பாடுறா, தூக்காதரா கொம்பா. ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து தண்ணீர் இங்கே பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த இடத்த நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இதோட நீங்கள் முதல் மலைக்கு மேலே தான் உங்களால் தண்ணீர் பிடிக்க முடியும். போகிற வழியில் எப்படியும் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தான் போகணும். ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலை கொடுத்துட்டு திரும்பவும் அந்த காசை வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் வெயிட் அதிகமாக ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு 4 பாட்டிலில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டோம். ஸோ பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா வெள்ள விநாயகர் கோயில் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் வழிபட்டுட்டு உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி நிறைய மண்டபங்கள் இருக்காங்க. நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது அங்கே தங்கி நீங்கள் ஓய்வெடுக்கலாம். அடுத்ததாக மேலே ஏறும்போது உங்களுக்கு அங்கே ஒரு சோதனை மையம் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய பைகளை செக் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருட்களும் இருக்கக்கூடாது. ஒரு பிளாஸ்டிக் கேன் எடுத்துகிட்டு போகலாம். அந்த கேனில் உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். வரும்போது அந்த கேனை காட்டிட்டு நீங்கள் காசை வாங்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே ஏறுறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் புகையிலை மற்றும் வேறு எந்த ஒரு லைட்டர் அந்த மாதிரி நெருப்பு ஏற்படுத்துகிற எந்த பொருட்களையும் மேலே அலோட் கிடையாதுங்க. ஸோ ஃபைனலாக எங்களுடைய சோதனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் முதல் மலை ஏற ஆரம்பித்தோங்க.
இந்த வெள்ளியங்கிரி மலை பயணத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கடினமாக தோணுது இந்த முதல் மலை ஏற்றம் தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் மலை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா படிக்கட்டால் அடுக்கப்பட்டதாக இருக்கும். அதுவும் ரொம்பவும் நெட்டான ஒரு மலையாக இருக்கிறதுனால ஏறுறதுக்கு ரொம்பவும் சிரமப்பட்டேன். என்னடா முதல்லையே இப்படி பயமுறுத்துறேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு கடவுள் மேலேயும் கடவுள் இருக்கிற இடத்து மேலேயும் நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பயணத்தை உங்களாலேயும் செய்ய முடியுங்க. நம்பிக்கையோடு ஏறினீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியுங்க. நானும் அதே நம்பிக்கையில் தான் ஏறினேன். இந்த மலை பயணத்தையே முடிச்சிட்டேங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். முதல் மலை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற முடியும். நீங்கள் மேலே ஏறும்போது நீங்கள் அடுத்தவங்க இறங்குறத பார்க்கறதுக்கும் ஏறுறத பார்க்கறதுக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். ஸோ அதுலேயே நீங்கள் பாதி ஏறி போயிடுவீங்க. வழியில் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கடைகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் அங்கே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையானால் மட்டும் சாப்பிடுங்க. முக்கியமான விஷயம், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழிப்பிடம் வசதி எதுவுமே கிடையாது. மலைக்கு இப்படி தான் கூட்டு போனாங்க திண்டுக்கல்லேருந்து. அடுத்த மலை சொல்லிருவாங்க, அந்த மலையை ஏறிக்கலாம் ஈஸியாக. ஆமாட்டா, அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது வரைக்கும் நடந்துட்டுறேன். வரும் என்ன ஏதோ போட்டிங்க போல சாருக்கு. வாட்டர் மெலன் சாப்பிட்டு போறாரு. ஆமாம் இல்லை, நேற்று 9 hours ஆச்சான் போனவங்களுக்கு. 9 மணி நேரம் ஆயிடுச்சான். வந்து வண்டியில் வந்தார், லவ் சொன்னார். யாரும் அங்கேருந்து குச்சிடலாம் வாங்க. இல்லை அங்கேருந்து பேராசூட்டில் குச்சிடலாம். பின்னாடி அப்படியே தள்ளுது போ, கொம்பு இல்லைன்னா விழுந்துருவோம் போல கீழே. முதல் மலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாறைகளால் அடுக்கப்பட்ட படிக்கட்டுகளாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் முக்கியமான விஷயம், அந்த கொம்பு மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இறங்கினதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாகிடும், அப்புறம் போகலாண்ணா. அங்கேருந்து கீழே கோயம்புத்தூரில் 15 கிலோமீட்டர் போய் பார்த்துட்டு போயிட்டே தான். முதல்ல இன்றைக்கி டார்கெட் முடிக்கலாவா, நாளைக்கு பார்ப்போம். ஸோ வழியில் பார்த்தீங்கன்னா வெள்ள விநாயகர் கோயில் இருக்கும். ஸோ வெள்ள விநாயகர் கோயில் வந்துடுச்சுன்னா நம்ம முதல் மலையை முடிச்சிட்டோம் அப்படின்றது அர்த்தம். நீங்கள் முதல் மலை ஏறினதுக்கப்புறம் வழியில் எந்த கடையும் இருக்காது. ஸோ இங்கே இந்த வெள்ள விநாயகர் கோயில் கிட்ட தாங்க சில கடைகள் இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு தேவையான லெமன் சோடா அந்த மாதிரி பிஸ்கெட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் வேணும்னா அங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா டார்ச் லைட். ஸோ டார்ச் லைட் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு போகணுங்க. டார்ச் லைட் இல்லைன்னா உங்களால் நடக்கவே முடியாது. 2ஆம் மலை முடிவில் பார்த்தீங்கன்னா முதல் சுனை இருக்கும், நீங்கள் அங்கே தண்ணி பிடிச்சிக்கலாம். உங்களெல்லாம் நீங்கள் 2 பேரும் வாங்க. 2வது மலையேற்றத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அங்கே பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கும். இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறதுனால கூட்டத்தோட கூட்டமாக போங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தனியாக போய் மாட்டிக்காதீங்க. ஸோ இங்கே இந்த செந்நாய்கள் போன்ற விலங்குகள் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக ஆயிருங்க. நாங்கள் போனது சீசன் டைம், ஸோ அதனால் ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை, கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அடுத்ததாக 6வது மலை பார்த்தீங்கன்னா கீழே இறங்குங்க. ஸோ 6வது மலைக்கு கீழே ஒரு சுனை இருக்கும், அங்கே நீங்கள் குளிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -°C தான் இருக்கும். நாங்கள் இரவு 11 மணிக்கு மேலே தான் இந்த இடத்த வந்து ரீச் ஆனோம். ஸோ அதனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அங்கே ஒரு குளியலை போட்டுக்கலாம். ஸோ அங்கே சிவபெருமான் இருந்தார், அவரை வணங்கிட்டு நாங்கள் 7வது மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. 7வது மலை பார்த்தீங்கன்னா முதல் மலை மாதிரியே கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும், அடிக்கட்டு மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் செங்குத்தாக ஏறுற மலை. இந்த மலை ஏறும்போது கொஞ்சம் கவனமாக ஏறுங்க, ஏன்னா கண்டிப்பாக உங்களை வலிக்க விட்டுரும். அங்கே 7வது மலை ஏறும்போது நாங்கள் ஒரு 3 பேர் மட்டும் ஏறிக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் கூட வந்த நண்பர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்றத எங்களால் கண்டுபிடிக்க முடியல. மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சுத்தமாக சிக்னலே இருக்காது. ஸோ அதனால் எங்கே இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கிளம்புங்க. நாங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறணும். காற்று நல்லா வேகமாக அடிச்சது, சில்னஸாக இருந்தது. நாங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா டைம் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 மணி இருக்கும்.
அங்கே பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது, பனி பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களை மூடிடுச்சு. ஒரு வழியாக நாங்கள் சாமியை பார்த்தாச்சு. பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கொஞ்ச நேரம் கூட எங்களால் இருக்க முடியல, ஏன்னா அப்படி ஒரு காற்று, ஒரு புயல் மாதிரி வந்தது. அங்கேருந்து நாங்கள் சாமியை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். என்னால் எந்த வீடியோவும் கவர் பண்ண முடியல, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை பாருங்கள், எதுவுமே தெரியல. 8:30 மணி இருக்கும். ஸோ நாங்கள் கீழே இறங்கி 5வது மலையில் போயிட்டு எங்கள் நண்பர்களை கண்டுபிடிச்சி அங்கேயே ஓய்வு எடுக்க ஆரம்பித்தோம். 6:30 மணிக்கு நாங்கள் எழுந்துக்க ஆரம்பித்தோம். ஸோ மேகக்கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எங்களை சூழ்ந்துட்டு இருந்தது. இந்த மேகக்கூட்டத்துக்கு நடுவில் தான் நாங்கள் படுத்து உறங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்களால் நம்பவே முடியல. ஸோ அப்படி ஒரு சில்னஸ் இருந்துச்சு. பட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்களும் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மலை இறக்கத்தை நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டைமை நீங்கள் சூஸ் பண்ணி மேலே ஏறி சாமியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு அனுபவமாக இருக்கும். மதிய டைமில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கும். எங்களுக்கு இதுதாங்க முதல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் ஏறின டைம் இறங்கின டைம் ரொம்ப சிறப்பான டைம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் இந்த டைமை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. முதல்ல பாத்ரூம் போட்டு தண்ணி இல்லை, மல்லித்தையை குச்சி போட்டு. நாங்கள் இப்போ தான் 5வது மலையில் இருக்கோம் அப்படின்ற காரணத்தினால நாங்கள் எந்த ஒரு சிற்றுண்டி கடையிலையும் நிற்காமல் நாங்கள் பாட்டுன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இங்கே கழிப்பிடம் வசதி இல்லை அப்படின்றத நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வசதி இங்கே சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒரு 3 சுனைகளில் மட்டும்தான் தண்ணி கிடைக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வழியில் இப்போ கிடைக்காது. இதோட 2 மலைகளை இறங்கினா தான் எங்களுக்கு அடுத்த சுனை வரும். இந்த அமேசானில் விற்கிறானுங்க, இப்படி ஓப்பன் பண்ணி டென்ட் மாதிரி ஓப்பன் ஆகிடும். அது இருந்தால் தான் வந்து இந்த இடத்துக்கு எங்கே வேணால் பத்துக்கலாம் போல போட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் சூரியனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக 7வது மலையிலேயே தங்கியிருப்பாங்க. இந்த வெள்ளியங்கிரி மலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவராத்திரி ஆரம்பித்து மே மாதம் இறுதி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்கு மேலே யாருக்குமே அலௌட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 10 வயசுலேருந்து 50 வயசுக்கு கீழே இருக்க பெண்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடக்கணுங்க, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மலை ஏறும்போது எனக்கு அவ்வளோவா கால் வலிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப் ஆகும், அப்போ கொஞ்சம் வலிக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சரியாயிடும். ஆனால் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி ரொம்ப எடுக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய பைகளை சுமந்துக்கிட்டு போகிறதுனால அந்த பையும் சேர்ந்து உங்களை தள்ளும். ஸோ தள்ளும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முதுகு வலி கண்டிப்பாக இருக்கும். குளிர் இறங்கிச்சு. எப்படி மலை ஏறும்போது இந்த கொம்பு உதவியாக இருந்துச்சோ இறங்கும்போது 2 மடங்கு அது உதவியாக இருக்குங்க. ஏன்னா உங்கள் உடம்பு நீங்கள் இறங்குறதுனால மொத்தமாக தள்ளும்போது எங்கேயாச்சும் தடிக்க விழ வாய்ப்பு இருக்குது. நானே 2-3 இடத்துல வந்து சறுக்கிட்டேன். பட் இந்த கொம்பு இருந்ததுனால பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படி போயிடலாமா? ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்கும், ஒரு சில இடங்கள்லாம் பாதையே இருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சம் இறங்கும்போது பார்த்து தான் இறங்கணும். இறங்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஏறும்போது இருந்த அந்த ஒரு ஆக்டிவ் நம்ம பசங்க கிட்ட இறங்கும்போது குறைஞ்சி போச்சுங்க. எல்லாரும் எப்படா இறங்கினா போதும் அப்படின்ற ஒரு நினப்பிலேயே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன அரட்டை அடிச்சுட்டு தாங்க நாங்களும் போக ட்ரை பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7:30 கிட்ட இருக்கும். உங்களுக்கு நல்லா சத்தமாக கேட்கும், ஏன்னா நிறைய பேர் இப்போ மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும்போது நீங்கள் ஆள் நடமாட்டம் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். அடிச்சிச்சா ஒருத்தர்கிட்ட இருந்தால் பருவிடும். எங்கள் கூட வந்த நண்பர் ஒருத்தருக்கு காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பட் இருந்தாலும் அவர் எங்கேயுமே பெருசாக ஓய்வு எடுக்காமல் எங்கள் கூடவே நடந்து வந்தாருங்க. ஸோ கண்டிப்பாக அவரை நாங்கள் பாராட்டியே ஆகணும். நல்லா இருக்கா? யாராவது திட்டுருப்பான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது சாப்பிட்ற போகிறா அடுத்து? இந்த பூ நல்லாயிருக்கும், இந்த காய் நல்லா இருக்கும்ன்ட்டு ஏதாவது. நேற்று நாங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம்ங்க.
பயங்கரமான கூட்டம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த வாரம் நாங்கள் போன அந்த முன்னாடி நாள் வந்து நல்ல கூட்டம் வந்திருக்கு அப்படின்றத நாங்கள் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வீடியோஸில் பார்த்து வெள்ளியங்கிரி மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. மே மாதம் இறுதி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. அடுத்தது சித்ரா பௌர்ணமி வருது. ஸோ அதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் சிவபெருமானுக்கு. 7 மலை ஏறிட்டு வரீங்க, ஒரு புண்ணியம் செய்யணும் சாமி. என் காலும் கையும் பார்த்துட்டு போகணும் சாமி, ஒரு தர்மம் கொடுத்துட்டு போகணும் சாமி. சாமி சாமி. ஸோ 3வது மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் ஏதாவது சாப்பிட்ணுன்னா அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் மலைக்கு போனால் தான் கிடைக்கும். ஸோ பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வந்தாச்சு. இன்னும் 2 மலை மட்டும்தான் இருக்குது. ஸோ நேற்று நைட்டு நம்ம பார்த்த அந்த பாம்பாட்டி சித்தர் குகை இதுதாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் சிலை இருக்கும். ஒரு விளக்கு மட்டும் அணைஞ்சாமல் எரிச்சிட்ருக்கும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுனை இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணி வேணும்னா இங்கே ரீஃபில் பண்ணிக்கலாம். மலையிலேருந்து வர தண்ணி சூப்பராக இருக்குங்க, குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சுக்குங்க. ஏன்னா அது மண் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியில் இருக்க அந்த மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுனைகளில் குடிக்கிற தண்ணியெல்லாம் உங்களை பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பெருசாக இம்பேக்ட் பண்ணல. ஸோ சுனையில் வர தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு மினரல் வாட்டருங்க. ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நாங்கள் இறங்க பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏறிக்கிட்டே தாங்க இருக்குது. நிறைய பேர் மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில். ஸோ எவ்வளோ பேர் ஏறுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கூட்டமாக தாங்க இருக்கும். ஸோ அதர் டேஸில் நீங்கள் பிளான் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை கூட்டமாக போய் பார்க்குறதுனாலும் போய் பார்க்கலாம். பட் கொஞ்சம் அதை மனசில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு மேலே தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வாரம் 2 நாள் லீவு அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் முன்னாடி நாளே வந்துட்டாங்க, சனிக்கிழமையே வந்துட்டாங்க. ஸோ சனிக்கிழமை வந்தவங்க எல்லாம் ரிட்டர்ன் ஆனாங்க. நாங்கள் அதை கண்ணால் பார்த்தோம். ஸோ எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்றதும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் மலை ஏறத்துக்கு முன்னாடி இறங்கினவங்க சில பேர்கிட்ட பேசணும். ஸோ அவங்களுடைய அனுபவத்தை அவங்க ஷேர் பண்ணாங்க. எவ்வளோ ஒரு கூட்டத்தில் போய் அவங்க சாமியை பார்த்தாங்க, எப்படி எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது அவங்களே சொல்லிட்டாங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும், எங்கெங்கெல்லாம் கடினமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ பேர் வராங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அங்கே வந்து காணிக்கை எதுவுமே அலௌடு கிடையாதுங்க. சாமிக்கு நீங்கள் எந்த காணிக்கையும் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது காணிக்கை கொடுக்கணும், காசு ஏதாவது போடணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கீழே மலை அடிவாரத்தில் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு தானம் பண்ணிட்டு போங்க. பசுமாடு இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு பழத்தை வாங்கி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது மட்டும்தான். சிவனை பற்றி தெரிஞ்சவங்க எப்படி தானம் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். டிஷர்ட்லாம் வைக்காது, நம்ம கீழே போய் வாங்கணும். இல்லை எடுத்துகிட்டு அந்த டிஷர்ட் நேற்று போட்டோம், உள்ள குளிர் தாங்க முடியல சொல்லிட்டு அதுக்கு மேலே இது சேர்த்து போட்டேன். இப்போ அங்கே எங்கேயா கோயிலுக்கு போனோன்னா ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா 2வது மலையை ஆல்மோஸ்ட் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்து பேர் வந்து வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் இந்த இடத்துல படிக்கட்டு இல்லாமல் இறங்கும்போது வழுக்கும் அப்படின்ற காரணத்தினால இதுக்கு வழுக்குப்பாறைன்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்க வியூஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, 2வது மலையில் உங்களுக்கு ஈஷா யோகாவுடைய வியூஸ்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வழுக்குப்பாறை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அங்கே ஒரு பெரியவர் இறங்கி வராரு பாருங்க. இந்த படிக்கட்டுகள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த காலத்திலேயே எப்படி வந்து வெட்டி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது பிரமிப்பாக தாங்க இருக்குது.
வழியில் ஒரு அம்மா அழகாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பாடுறதை கேட்கும்போது அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அதுக்காகவே கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த ஒரு அமைதியிலையும் அவங்க பாடுற அந்த பாட்டை, சிவனை பற்றி நினச்சி பாடுற அந்த பாட்டை கேட்கும்போது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையும் விலை கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். ஏதாச்சும் நீங்கள் பொருட்கள் வாங்கினீங்கன்னா கீழே இருக்க விலையை விட மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருக்க மக்கள் வந்து அங்கே கடைகளை ஓப்பன் பண்ணுறதுக்காக கீழே இருந்து பொருட்களை மேலே தூக்கிட்டு வர்றாங்க. ஸோ அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்றது நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வெள்ளை விநாயகரை போயிட்டு வணங்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த கடைகளில் ஏதாச்சும் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 10 மணி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போவே எங்களுக்கு ரொம்ப கடினமாக தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குகள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. மோஸ்ட்டாக நம்மக்கிட்ட வராது. ஸோ அது நம்மக்கிட்ட இருக்க உணவை தேடி தான் வரும். ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்தால் அதுங்களுக்கு கொடுங்க. ஆனால் அதுங்களுக்கு உகந்ததாக கொடுங்க. சும்மா ஏதோ ஒன்று போடாதீங்க. முக்கியமாக போகிற வழியிலையோ எங்கேயோ மலை ஏறும்போதும் குப்பைகளை மட்டும் போடாதீங்க. அதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்கும், அந்த இடத்துல மட்டும் போடுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து காட்டுப்பகுதி. ஸோ இந்த விலங்குகள்லாம் போய் அதை ஏதாவது சாப்பிட்டுடுச்சுன்னா அதுங்களுக்கு ஆபத்தாக கூட போய் முடியலாம். இங்கே முதல் மலை ஏறும்போது ஒரு இடத்துல ஒரு கடை மட்டும் சின்னதாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் பாதியை இறங்குனதுக்கப்புறம் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்பூசணி கிடைக்கும். ஸோ அதை நாங்கள் கொஞ்ச நேரம் நின்று சாப்பிட்டுட்டு இந்த குரங்குகள் பண்ணுற சேட்டையெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு சின்ன லிங்கம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் யாரோ வச்சுருக்காங்க, அஃபிஷியலாக வச்சுருப்பாங்களான்னு தெரியல. முதல் மலை எப்படி ஏறத்துக்கு கடினமாக இருக்கோ அதே மாதிரி இறங்கவும் கடினமாக இருக்கும். ஸோ கண்ணுக்கு எதிரில் மலை அடிவாரம் தெரிஞ்சவொடனே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் அவ்வளோ நேரம் இறங்கினது கூட பெருசாக தெரியலை. இங்கேருந்து அந்த அடிவாரத்தை போகிறது என்னமோ பெரிய ஒரு சவாலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரொம்ப நேரமாக நாங்கள் அந்த மலை அடிவாரத்தையே தான் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் மலை படிக்கட்டோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கொம்புகளை பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே மலை ஏறி முடித்து வந்தவங்க அவங்க வேண்டிட்டு அங்கே போட்டுட்டு போயிடுவாங்க. இவ்வளோ பெரிய மலையை ஏறி நாங்கள் இறங்கணும் அப்படின்றத நினச்சாலே என்னால் நம்பவே முடியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து சிவனுடைய அருள் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஸோ நீங்களும் வெள்ளையங்கிரி ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. ஸோ சிவனை வழிபட்டுட்டு வாங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக போக வேண்டிய மலைங்க தென் கைலாயம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.